நம்ம அண்ணத்த கார்த்திக் அடிச்சது தப்பு தான். இல்லன்னு சொல்லிட்டு சொல்லல. ஆனா, அதே சமயம் அண்ணன் பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம செஞ்ச தப்புக்காக தான் கார்த்திக் மாமா பார்த்தீங்கன்னா அடிச்சாரு. அப்படிங்கிற மாரி சொல்லி. இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணத்தோட அம்மாவும், அப்பாவும் நேரா கிளம்பி பிரச்சனை பண்ணி, என் பொண்ண நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாரி தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா பணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாது. அண்ணத்தையும் பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள்லாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு நேரா பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்ல போய் உட்காந்துருக்கணும். அதாவது நம்ம கார்த்திக்கோட வீட்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருந்துட்டு அ வெளியில மட்டும் தான் வீராப்பா பேசுறது. கடைசியில பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கோட்ட விட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் நேரா போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா அண்ணத்துக்காக நிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம அண்ணத்தோட மாமா இருக்காரு இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட கையெடுத்து கும்பிட்டாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் கையெடுத்து கும்பிடுறாரு. அண்ணத்த என் கூட அனுப்பிச்சு வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி பிரச்சனை எல்லாமே நடக்காது அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அண்ணத்தோட அம்மாவும், அப்பாவும் இருந்துட்டு, "இல்ல அனுப்ப முடியாது." அப்படின்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அ அதாவது இந்த இடத்துல என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா, அண்ணத்த கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கம்